திரு விஜய் அவர்கள் தன்னோட பேச்சுல எப்பவும் போல ஆணவமாவும் ஏளனமாவும் பேசியிருந்தாரு. அத அவரோட ஸ்டைலாவே மாத்திட்டு இருக்காரு. அத சரி தப்புன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க. அது எல்லாமே ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும். ஆனா சும்மா இருந்த சங்க ஊதி கெடுக்கிற அப்படின்ற மாதிரி திரு விஜய் அவர்களும் சரி, தாவேகாவை சேர்ந்தவங்களும் சரி, ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. அது என்னன்னா, தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சரான ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லாட்சி தந்தாரு, நல்லாட்சி தரல. அவர் கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தினாரு, நல்ல திட்டங்களை அறிமுகப்படுத்தல. அவர் கொளத்தூர் தொகுதியை சிறந்த தொகுதியா மேம்படுத்தினாரு, மேம்படுத்தல. இது எல்லாமே சரி தப்பு அவர் பண்ணாரு பண்ணல, அது எல்லாமே ஒரு ஓரமா இருந்துட்டு போகட்டும். ஆனா ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில தோத்துருவாரு அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே எதிர்பார்க்கல. ஏன்னா நாமளுமே கூட அவர் அந்த தொகுதியில் ஜெயிப்பாரா, இவர் இந்த தொகுதியில் ஜெயிப்பாருன்னு சொல்லி பல வீடியோஸ்ல பேசும்போது கூட என்ன சொல்லியிருந்தோம்னா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக கொளத்தூர் தொகுதியில ஜெயிச்சிருவாரு. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டிப்பாவே எடப்பாடி தொகுதியில ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பல வீடியோல பேசியிருந்தோம். நாம பேசியிருந்தா மாதிரியே தான், நாம நினைச்சிருந்தா மாதிரியே தான் தமிழ்நாட்டுல இருந்த கிட்டத்தட்ட எல்லாருமே பேசியிருப்பாங்க, நினைச்சிருந்திருப்பாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தோத்துட்டாரு. அவரு தோத்தது உண்மையிலே ஷாக்கான விஷயம், சர்ப்ரைஸான விஷயம், யாருமே எதிர்பார்க்காத விஷயம். ஏன் தாவேகாவை சேர்ந்தவங்களும் சரி, தாவேகாவோட தலைவரான திரு விஜய் அவர்களுமே கூட இந்த மாதிரி ஒரு முடிவை கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்க மாட்டாரு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில தோத்துட்டாரு. அதை கண்டிப்பாவே தாவேகா சேர்ந்தவங்க கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, திமுக காரங்களை பார்த்து கலாய்ன்னு சொல்லி கலாய்ப்பாங்க. எல்லாமே கண்டிப்பாவே சரியான விஷயம் தான். தாவேகாவை சேர்ந்தவங்க கேலி பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், திமுக காரங்களை கலாய்க்கலாம், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா சட்டமன்றத்திலுமே கூட எந்த கேள்வி கேட்டாலுமே திரு விஜய் அவர்கள் கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினாரு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி தாவேகாவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர்கள் பேசியிருந்தாங்க. திரு விஜய் அவர்களும் அதையே என்ன பண்ணாரு, இன்னும் ஊதி பெருசாக்கி பேசியிருந்தாரு. இதுல அவர் ஒரு குட்டி கதை வேற சொன்னாரு. அந்த குட்டி கதை கண்டிப்பாவே திமுகவை சேர்ந்தவங்களையும் திமுகவோட ஆதரவாளர்களையும் பல மடங்கு கோவப்படுத்திருக்கும். அப்படி கோவப்படுத்துனதுனால எனக்கு தோன்ற ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை திரு விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ண உடனே திருச்சி கிழக்குல ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் களமிறங்க போறாரு, இடைத்தேர்தலில் அவர் போட்டியிட போறாரு அப்படின்ற ஒரு நியூஸை கட்டி விட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்த உடனே நாம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே கொளத்தூர் தொகுதியில தோத்துட்டாரு, அதுவே ஒரு கரும்புள்ளி. அவர் மறுபடியும் திருச்சி கிழக்குலயோ இல்ல வேற ஏதோ ஒரு இடைத்தேர்தல போட்டிட்டு அங்கேயும் தோத்துட்டாருன்னா அது கரும்புள்ளிக்கெல்லாம் மிகப்பெரிய கரும்புள்ளி ஆயிடும். அதனால ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 வருஷத்துல எந்த தொகுதி இடைத்தேர்தலையுமே போட்டியிடக்கூடாது, போட்டியிடவே கூடாது அப்படின்னு சொல்லி நாம சொல்லியிருந்தோம். அதுதான் என்னோட கருத்து. இப்போ அந்த கருத்துல நான் உறுதியா இருக்கேன். ஆனா தாவேகாவை சேர்ந்தவங்க தொடர்ந்து கொளத்தூர் 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 கொளத்தூர்னு சொல்லி திமுகவை சேர்ந்தவங்கள வெறுப்பேற்றவும் வெறியத்தவும் செஞ்சுட்டே வரதுனால ஒருவேளை அந்த நியூஸ் வெளியே வந்தா மாதிரியே ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிட்டாலும் ஏன் கண்டிப்பாவே போட்டியிடறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தகவல்களும் வெளியே வர தொடங்கியிருக்கு. திருச்சி கிழக்கு தொகுதி தமிழ்நாட்டு முதலமைச்சரான திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் நின்று ஜெயிச்சு ராஜினாமா பண்ண தொகுதியா இருக்கிறதுனால மறுபடியும் இடைத்தேர்தல் நடக்கும்போது அந்த தொகுதியில தாவேகா ஜெயிக்கிறதுக்கு தான் 99.999% வாய்ப்பு இருக்கு. திருச்சி கிழக்கு தொகுதியில தாவேகா சார்பா ராகவா லாரன்ஸ் அவர்கள் போட்டியிடலாம், ஐயா சகாயம் அவர்கள் போட்டியிடலாம், கூப்பா கிருஷ்ணன் போட்டியிடலாம், ஏன் மேடம் த்ரிஷாவே கூட போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் பல வகையான கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வரும்போது ஒருவேளை ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டிட்டாருன்னா அவர் தோக்கறதுக்கான வாய்ப்பு தான் அதிகன்ற கருத்தெல்லாம் இப்போ உறுதியா தான் இருக்கேன். ஆனா ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டிடுற பட்சத்துல அந்த போட்டி கண்டிப்பாவே கடுமையாகும். ஒருவேளை அந்த போட்டி கடுமையாகி ஒருவேளை ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சுட்டா எப்படி இருக்கும்? ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில ஒருவேளை இடைத்தேர்தல் ஜெயிச்சுட்டாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகுவாரு. ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவர் ஆவாரு, சட்டமன்றத்துக்கு போவாரு. சட்டமன்றத்துக்கு போனா மட்டும் அவர் என்ன எங்க தளபதி மாதிரி ஸ்டைலா கெத்தா மாசாவா பேச போறாரு அப்படின்னு கூட ஒரு சிலர் யோசிக்கலாம். ஆனா
எம்எல்ஏவா இல்லாம திமுக தலைவர் வெளியே இருக்கிறதுக்கும் திமுக தலைவர் எம்எல்ஏவாகி அவரு தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவரா வரத்துக்கான வித்தியாசம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டிப்பாவே ஐயா ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிடக்கூடாது. அப்படி போட்டியிட்டாலுமே அவர் தோக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலுமே கூட தொடர்ந்து தாவேகாவை சேர்ந்தவங்க திமுக காரங்களையும் திமுக தலைவரையும் சீண்டிட்டே இருக்காங்க. அந்த சீண்டலுக்கு ட்ரிகர் ஆகி கொளத்தூர்ல விட்டதை திருச்சி கிழக்குல பிடிக்கலான்ற நம்பிக்கையில திமுக தலைவரான ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலையோ அப்படி இல்லைன்னா மீதம் இருக்க 6 தொகுதியில் இருக்க ஏதோ ஒரு பொது தொகுதியிலையோ போட்டியிட்டு மறுபடியும் சட்டமன்றத்துக்கு வர போறாரா, தமிழ்நாட்டு எதிர்கட்சி தலைவரா மாற போறாரா, இல்ல மாற மாட்டாரா அப்படின்றத நாம இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்பவும் போல பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.